வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 140 புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. 24,005 பார்த்திங்க அப்படின்னா முடிவடைஞ்சிருக்கு. ஜூலை மந்த்தினுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே பார்த்திங்க அப்படின்னா 24க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குமா? அப்படி மேலே வரும்பொழுது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, அடுத்த பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் எங்கே, சப்போர்ட் கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும், நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனுக்கான ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டில் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் 23,909 ஓப்பன் ஆகி அதனுடைய ஹை பார்த்திங்க அப்படின்னா 23,935 ஹையை, அதனுடைய லோ 23,895 லோ இந்த கேண்டிலினுடைய க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,918 க்ளோஸு. அடுத்தடுத்து 2 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹையை பிரேக் பண்ணல. 4th கேண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய ஹையை பிரேக் பண்ணியிருக்கு 23,935. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் லோ கிட்ட வரவே இல்லை. ஒன் சைடாக பார்த்திங்க அப்படின்னா அப் சைடு மேலே போய் 24,050 வரைக்கும் மேலே டே ஹை போயிருக்கு, இன்ட்ரடே ஹையை. அதேமாரி நம்ம இன்ட்ரடே லோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காலையில் ஓப்பனில் வந்த கேண்டில் லோ மட்டும்தான் 23,895. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான இன்ட்ரடே லோ பார்த்திங்க அப்படின்னா 23,895 தான் இன்ட்ரடே லோ. இப்போ இந்த பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுனால இந்த பாசிட்டிவிட்டி அடுத்தடுத்து தொடருமா? இப்போ நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,920 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,850 ஒரு சப்போர்ட்டு, அதை உடச்சிது அப்படின்னா 23,780 ஒரு சப்போர்ட்டு ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24,050 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 50 to 80 இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அடுத்தது 24,120 to 140 இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,180 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்சைடாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 to 24,050 இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேட்டிங்காக பார்த்திங்க அப்படின்னா அக்யூமுலேட் ஆகி ட்ரேட் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம பிரேக் அவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,050 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது, கன்சால்டேட்டிங்காக இதே மேலேயே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்லாம் பார்த்துட்டு 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 24,120 அடுத்தது 180 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த 150 இந்த 120 ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் திரும்ப கீழே வரும் பட்சத்தில் இந்த 24,050 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 24,050க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நம்ம மார்க்கெட்டில் செல்லிங்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாவே இந்த அதாவது இன்றைக்கான லோ 23,900 இந்த 23,900 உடைச்சிட்டு மார்க்கெட் சஸ்டெயினாக கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கே நம்ம கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஒரு வேளை கீழே வந்தால் அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரீபவுண்ட் ஆகி மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி மேலே வர மார்க்கெட் நல்லாவே ஃபோர்ஸாக திரும்ப பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நல்ல செல்லிங்னா இந்த 23,900 உடைச்சி கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 800 750 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 24,050க்கு மேலே நல்லா பை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 24,050லேருந்து 24,900 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அதுவும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.